யார் இந்த விஜய்? அதிரும் கூகுள் தலைமையகம். இந்தியாவிலே பல உலகிலே நாடுகளில் கூகுளில் விஜயை தேடும் பொருளாக மாறியுள்ளார். இதுவரை கூகுளில் தேடப்படும் சர்ச் இந்திய அரசியலமைப்பின் தலைவர் தாவேகா தலைவர் விஜய் முதலிடத்தில் பிடித்துள்ளார். விஜயை வைத்து கூகுளில் செயல்பாடான எல்லா சோசியல் மீடியாக்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இதுவரை விஜய் என்ற பெயரை அதிகமாக தேடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை தவிர்த்து எலன் மஸ்கின் வலைத்தளங்களிலும் எல்லா கூகுள்களின் வலைத்தளங்களிலும் விஜயை அதிக நபர்கள் பின்தொடர்ந்து ஒரு அரசியல் தலைவராக தேடப்பட்ட நபராக விஜய் மாதிரி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வெளியில் மட்டும் 15 லட்சம் பேர். நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வரும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை இப்பொழுது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வசிக்கும் தமிழர்கள் மாற்றத்தை விரும்பி இம்முறை தாவேகாவிற்கு வாய்ப்பளிக்க போவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது. அதன் முன்னேற்பாடாக தேர்தல் மாதம் விண்ணப்பங்கள் எழுதுள்ளதாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் கூறினார்கள். வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கொள்கையின் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இங்க பல்வேறு வகையான மொழியும் இனமும் இருக்கு. இங்க அரசியல் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதையும் தாண்டி ஒருத்தர் வர்றாருன்னா அவ்வளவு புரிதலோடு வந்திருப்பாரு. அவரை சுலபமா உனக்கு அரசியல் தெரியாதுன்னு தூக்கி போட முடியாது. எத்தனை பேர் அவங்க வேலையை தூக்கி போட்டு அரசியலுக்கு வராங்க. அப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு வராருன்னா அதை வரவேற்கணும். அவர் அரசியல் அல்ல, என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை இப்படி கேள்வி கேட்கிறது என்ன நியாயம்? இப்படிக்கு சாய் தீனா. மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்தும் 4.5 ஆண்டுகளாக ஆட்சியில் பணிகள் முடிக்கவில்லை. மக்கள் மீது சிறிதேனும் அக்கறை இருந்திருந்தால் கொஞ்சமாவது பெய்த மழையில் இவ்வளவு தண்ணீர் தேங்கியிருக்காது. மீதமுள்ள பருவமழை காலத்திலாவது மக்கள் சிரத்திற்கு உள்ளாகாத வகையில் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையிலும் மழைநீர் வெளியேறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகின்றேன். இப்படிக்கு தலைவர் தாவேகா தலைவர் விஜய். கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது, தமிழக அரசு மேல்முறையீடு. கரூர் தாவேகா வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. நேற்று முளைத்த காளான் என்று விஜயை நான் சொல்லவில்லை. அவர் எங்கள் வீட்டு பிள்ளை. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவோரை தாடி என நாங்கள் குறிப்பிடவில்லை. விஜய்க்கு எப்பொழுதுமே எதிர்த்து தெரிவிப்பதில்லை. சினிமாவை போல் அரசியலும் அவர் சாதிக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த்.